நண்பர்களே, வேளாண்மைக்கென்று தனி பட்ஜெட் தாக்கல் செய்வது என்பது தமிழ்நாடு அரசின் சிறப்புக்குரிய ஒரு திட்டமாகும். வேளாண்மையில் எவ்வளவு இந்த அரசு அக்கறை செலுத்துகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. கரும்பு விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது வரவேற்கக்கூடிய ஒன்று. அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இந்த நிதிநிலை அறிக்கையில் அது தொடர்பான அறிவிப்பு இல்லை என்பது உண்மை. ஆனால் மானிய கோரிக்கையின் போது இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களும் விவசாயிகளின் கோரிக்கைகளை பரிசீலனைக்கு உட்படுத்தி கனிவுடன் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன். 17,000 கோடி இப்போ வேளாண் கடனுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இன்னமும் கூட்டுறவு சொசைட்டியில் லோன் வாங்குறதுல விவசாயிகளுக்கு கஷ்டப்படுறாங்களே, இதை பற்றி என்ன சொல்றீங்க? இப்போ 1774 கோடி இன்னும் தள்ளுபடி செய்யவில்லை என்ற விமர்சனம் இருக்கிறது. மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை தரவில்லை. அதை சுட்டிக்காட்டுவதற்கோ கண்டிப்பதற்கோ தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் தயாராக இல்லை. மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கிற சூழலிலும் கூட இந்த அளவுக்கு நிதி நிலைமையை சமாளிக்கிறது தமிழ்நாடு அரசு. விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், இந்த கோரிக்கை நியாயம் இருக்கிறது. அதை தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்யும், தள்ளுபடி செய்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளும். வேளாண் பட்ஜெட்டில் 40,000 கோடிக்கு மேலே நிதிநிலை அறிக்கை சொல்லியிருந்தாலுமே இப்போ பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், அடுத்தது மக்காச்சோளம், அங்கே முந்திரி, இதுக்கெல்லாம் ரொம்ப குறைவானது. ஒரு மாவட்டத்துக்கு கூட பத்தாத அளவுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அதனுடைய வளர்ச்சிக்காக. நிதி பற்றாக்குறை தான். 45,000 கோடி வேளாண் பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருந்தாலும் அவ்வளவும் வேளாண்மை துறைக்கல்ல. பல துறைகள், அதில் கோஆபரேட்டிவ் கூட்டுறவுத்துறை இருக்கிறது, ஆவின் துறை இருக்கிறது. இது 9 வகையான துறைகளுக்கும் சேர்த்து தான் 45,000 கோடி வேளாண் பட்ஜெட் என்றாலும் கூட பல துறைகளுக்கான நிதி வரவு செலவு அறிக்கை இது. எனவே இந்த பற்றாக்குறை இருக்கத்தான் செய்கிறது. இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு மானிய கோரிக்கையின் போது நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதே மாதிரி ரிசர்வ் வங்கி சமீபத்தில் அந்த விவசாயிகள் வாங்குற கடன்களை அசலும் வட்டியை சேர்த்து கட்டினா தான் நகையை திருப்பி வைக்க முடியும் ஒரு புதிய இது கொண்டு வந்ததுனால ஏழை எளிய விவசாயிகள் 1 லட்சம் 2 லட்சம் வாங்கினாலாம் ஒரு தடவையும் திருப்பி வைக்கும் போது அந்த 2 லட்சத்தோட அசலோட கட்டுறதுக்கு தடுமாறுறாங்க. அந்த புதிய கொள்கை சம்பந்தமாக நீங்கள் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தலாம். இது தொடர்பாக இந்திய ஒன்றிய அரசு தான் முடிவெடுக்க முடியும் என்கிற நிலையில் கட்டாயமாக இதை அது தொடர்புடைய அமைச்சரை சந்தித்து நாங்கள் வெளியிடுவோம் அல்லது வாய்ப்பு இருந்தால் மக்களவையிலும் தொடர்பு. இப்போ புதிய தமிழக கட்சி கிருஷ்ணசாமி இப்போ ரீசெண்டாக பெரம்பூர் வந்திருந்தார். அப்போ பேசும்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள் அமைச்சரவை இடம் கேட்கக்கூடிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கணுங்கிற மாதிரி பேசியிருக்கிறது. 2026 தேர்தலில் எல்லாரும் முன்வரணும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோட அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, அழைப்பு எடுக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்குமே சரி. விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் தான் மேற்கொள்ள முடியும். புற அழுத்தங்களுக்கு இணங்க முடியாது. எங்கள் கட்சியின் வலிமை, கூட்டணியில் எங்களுடைய இருப்பு, இன்றைக்கு நிலவுகிற அரசியல் சூழல், தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்திய அளவிலான ஒரு அரசியல் சூழல், எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் எங்கள் கோரிக்கையை நாங்கள் முன்வைப்போம். எங்களுடைய நலன் மட்டும்தான் முக்கியம் என்று இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மாநிலம் மற்றும் தேசம் ஆகியவற்றின்
அரசியல் சூழலையும் கருத்தில் கொண்டு நாங்கள் உரிய நேரத்தில் உரிய கோரிக்கைகளை எழுப்புவோம். தமிழக மீனவர்கள் தொடர்ந்து சிறைபிடிக்கப்படும் தொடர்பில் அடுத்த வாரம் வந்து பிரதமர் வந்து இலங்கை போறார். அப்போ வந்து இது சம்பந்தமா வலியுறுத்தணும். ஏன்னா தொடர்ந்து இன்னும் சிறைபிடிக்கப்படுறது இது வந்து ஒரு தொடர்கதையாக நீடிக்கிறது. தமிழ்நாடு அரசும் இது தொடர்பாக பல தீர்மானங்களை நிறைவேற்றி மத்திய ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு இந்த பிரச்சனையை முடித்து வைக்க வேண்டும் என்பதிலே ஆர்வம் காட்டவில்லை. இது ஏதோ தமிழ்நாட்டு பிரச்சனை என்பதைப் போல கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். இந்திய ஒன்றிய அரசு நினைத்தால் தமிழ்நாடு மீனவர்களின் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்க முடியும். அந்த அளவுக்கு வலிமை உள்ள அரசாகவும் இருக்கிறது. இலங்கை அரசோடு இணக்கமான ஒரு அரசாகவும் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களின், தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளை கோரவஞ்சனையோடு அணுகுகிறது என்பதுதான் இந்த பிரச்சனை தொடர்வதற்கு காரணமாக நான் பார்க்கிறேன்.